லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஓம்கார வடிவமான மயிலேறி வருவாண்டி, ஓம் என்னும் பிரணவத்தின் பொருள் தந்த சிவனாண்டி, ஓம்காரி சக்திக்கு செல்ல குழந்தையானாண்டி, ஓம் முருகா என்று சொன்னால் முக்தி நலம் மறுவாண்டி. சோதனைகள்லாம் இருக்கு, எப்பவுமே அதுக்குன்னு எல்லாமே உடனேலாம் நடக்காது. ஆனா விடாமல் அந்த வழிபாடு செய்ய 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 சோதனைகள் அப்படியே மாறும். முருகன் கூடவே தான் இருக்கார். நமக்கு எந்த நிமிஷமும் நம்மளை விட்டு இல்லை. சிந்தை கலங்காது தியானிப்பவர்களுக்கு நிச்சயமாக இருப்பாங்க. பொதுவாகவே திருநங்கைகளுக்கு பாத்தீங்கன்னா இறை வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல குறிப்பாக அம்மன் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். அதன்படி அடியவளுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் முருகப்பெருமான் நிகழ்த்தி காட்டியிருக்கான். எப்படின்னு சொல்லணும்னா, அந்த காலத்துல நிறைய காலரா, டபுள் நிமோனியா, அது மாதிரி நிறைய தொற்றுக்கள். அதுல உயிர் போயிடும் நினைச்சு படுத்த படுக்கையா இருந்த ஒருத்தர் 24 மணி நேரத்துல எழுந்து ஒரு வாரத்திலேயே அவர் குணமாகி 86 வயசு வரை இருந்தார் எங்க தாத்தா. அது மறு உயிர். பாம்பன் சுவாமிகள் கையால் வந்த திருநீற்றால் கிடைத்த உயிர். இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் உன்கிட்ட சத்தியமா இருக்கேன் அப்படின்னு முருகன் என்ன அற்புதம் பண்ணாருன்னா, ஒரு 2015 அந்த வருடம் நான் இப்போ PhD பண்ணிட்டு இருக்கேன். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நேர்காணல்ல ஆன்மீகத்தோட பல விஷயங்கள், பல தகவல்கள் நேர்காணல்ல தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்று நம்மளோட நேர்காணல்ல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருக பக்தர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. முருகர் இவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னா, அவரை பத்தி மனமுருகி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. அப்படி ஒரு 3 பேர் தான் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள முதல்ல வரவேற்றலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். கற்பகலட்சுமி மேம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒருத்தவங்க தான். கண்டிப்பா நிறைய நேர்காணல முருகரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில முருகரை பத்தி பேசும்போது எங்களுக்கு நாளுக்கு நாள் நீங்க ஒவ்வொரு தகவலா நீங்க சொல்லும் போதும் மெய்சிலிருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதற்கு முதல் வாழ்த்துக்கள் மேம். கௌசல்யா சேத்து நாராயணன் மேம், உங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் நாங்க கேட்டிருக்கோம். குறிப்பாக NGOல இருக்கிறீங்க. நிறைய ஊருக்கு நிறைய இடங்களுக்கு சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்து. அதற்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மேம். ரொம்ப சந்தோஷம். கடவுள் செய்யும். முனைவர் சிவ உமையால் பிரேமாவதி மேம். வணக்கம் மேம். மெடிக்கல் அனாட்டமில ப்ரொஃபஸரா இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க உங்களுடைய லைஃப்லயும். அது மட்டும் இல்லாம முருகரை பத்தின நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நேர்காணல்லையும். உங்களை முதல்ல வரவேற்கிறேன் மேம். முருகரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த நாள் பத்தாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. முருகரை பத்தி இவ்வளவு குறுகிய காலத்துல என்னைய பேச சொல்றியப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அப்படி இந்த நிகழ்ச்சியில முருகரை பத்தின நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். முருக பக்தர்களாகி நீங்க உங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு சில மாற்றங்கள், முருகர் நிகழ்த்திய அற்புதங்கள், நிறைய கோவில்கள். நமக்கு இன்னும் வரைக்குமே நிறைய முருகர் கோவிலை பத்தி தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதை பத்தியும் இந்த நேர்காணல்ல உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிறேன். மேம், நீங்க சொல்லுங்க. முருக பக்தரா நீங்க எப்ப மாறினீங்க? எந்த தருணம் என்னை முருக பக்தராக உள்ள இழுத்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம்? ஆதன் நேர்களும் நம்மளும் புதுசு இல்ல, எப்பவுமே இந்த முருக பயணத்துல இருக்கும். முருக பக்தரான தருணம் அப்படின்லாம் ஞாபகமே இல்லப்பா. நான் வீட்லயே முருக அடியார்கள் தான் எல்லாருமே. அப்ப சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு விஷயம்னா வீட்டுல அன்னைக்கெல்லாம் டேப் ரெக்கார்டர் உண்டு இல்லையா, அப்ப சஷ்டி கவசம் ஓடிண்டே இருக்கும். ஒரு விஷயம்னா சண்முக கவசம் சொல்ற பழக்கம் உண்டு. வீட்டுல பழைய பழைய முருகர் படங்கள் பிரம்மாண்டமா இருக்கும். நான் ஒரு தடவை ஆதனுக்குமே எங்க வீட்டுல இருக்கிற ஒரு 150 வருஷத்து முருகன் அழகான திருவுருவ படம்லாம் காமிச்சிருக்கேன். அம்மா வழியில பாத்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் தான் குலதெய்வமே. அதனால முருகனுடைய தொடர்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர் சொல்றது மாதிரி எனக்குமே தெரியல, அப்பத்துல இருந்தே இருக்கு.
அதனால முருகருடைய அசோசியேஷன் இல்லாம இந்த வாழ்க்கையே துவங்கல. விவரம் தெரியும் பொழுதே முருகர் தெரிஞ்சிட்டார். ஏன்னா எனக்கும் முன்னாடி முருகர் இந்த குடும்பத்தோடயே இருக்கிறதுனால அது மாதிரியான ஒரு உணர்வு. இன்னும் அந்த முருகருடைய தொடர்பு ரொம்ப ஆழமா நடந்தது அப்படின்னா, அடியனுடைய அம்மாவோட அப்பா. அந்த விஷயம் அந்த வயசுல புரியல. வளர வளர வளரதான் எந்த அளவு ஒரு அருள் இருக்கு, சோதனைகள்லாம் இருக்கு. எப்பவுமே அதுக்குன்னு எல்லாமே உடனேலாம் நடக்காது. ஆனா விடாமல் அந்த வழிபாடு செய்ய 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 சோதனைகள் அப்படியே மாறும். அது ரொம்ப தெரியும் முருகனால. அப்படின்னா இருக்கிறதுலயே பழமையான ஒரு அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியனுடைய அம்மா வழி தாத்தா. நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இதை. ஆனா அது ஒவ்வொரு தடவை சொன்னாலும் புதுமையா இருக்கும். ஏன்னா டபுள் நிமோனியால அவர் இறக்க கிடக்கிறார். 24 வயசு. அவருடைய ஒரு சொந்தம், அவர் பாம்பன் சுவாமிகள் அப்ப பாரிஸ்ல இருக்கார். அவருடைய தொண்டர். அவரின் பேரில் பாம்பன் சுவாமிகள், இது சத்தியமா நடந்தது, திருவல்லிக்கேணியில தாத்தா இருந்த அறைக்கு அவர் பேரு கல்யாண சுந்தரம். விபூதி எடுத்து அவர் உடம்புல இப்படி தூவிட்டு, டே கல்யாணம் எழுந்துரு அப்படின்னு கிளம்பி போயிட்டார். அவ்வளவுதான். அடுத்த நாள் டபுள் நிமோனியான்றது ஒரு பெருந்தொற்று. இப்ப இருக்கிற அந்த கொரோனா தான் நமக்கு தெரிஞ்சு இந்த தலைமுறை பார்த்திருப்போம். அந்த காலத்துல நிறைய காலரா, டபுள் நிமோனியா, அது மாதிரி நிறைய தொற்றுக்கள். அதுல உயிர் போயிடும் நினைச்சு படுத்த படுக்கையா இருந்த ஒருத்தர் 24 மணி நேரத்துல எழுந்து ஒரு வாரத்திலேயே அவர் குணமாகி 86 வயசு வரை இருந்தார் எங்க தாத்தா. அது மறு உயிர். பாம்பன் சுவாமிகள் கையால் திருநீற்றால் கிடைத்த உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தாத்தா இருந்ததாலதான் எங்களுடைய அந்த வம்சமே வந்திருக்கணும் இல்லையா? அதனால பாம்பன் சுவாமிகளால் கிடைத்த அருள் தான் எனக்கு இப்ப தெரிஞ்ச வரைக்கும் பழமையான அருள். புதுமையாதான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுவாமி தான் பழமைக்கும் பழமை, புதுமைக்கும் புதுமை. ரொம்ப ரொம்ப ரீசன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய வீடு விற்கணும்னு நினைக்கும் பொழுது ஒரு சில தடைகள் இருந்துட்டே இருந்தது. சத்தியமா சொல்றேன், மே மந்த் சிறுவாபுரி போனேன். உண்மையா சொல்லணும்னா சிறுவாபுரி போனா வீடு முடியும்லாம் தெரியும். ஆனா அதுக்குன்னு போகல. அங்க ஒரு தெரிஞ்சவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு போயிட்டு சிறுவாபுரி முருகன் பக்கத்துல இருக்கானே, ஏன்னா எங்களுக்கு வேண்டுதலுக்குன்னு போக மாட்டோம், அடிக்கடி போயிட்டே இருப்போம். அங்க போயிட்டு திருமுறைப்பாடு, அதாவது திருப்புகழ், அங்க ரொம்ப அழகா அருணகிரிநாதர் பாடியிருப்பாரு. அண்டற்பதி குடியேற, அதாவது இந்திரர்களே மறுபடியும் குடியேறினாங்களா அவங்க வீட்டுல. ஏன்னா சூரபத்மன் எல்லாரையும் துரத்திட்டார், கைது பண்ணிட்டார். அப்ப இந்திரனே அவனுடைய இந்திரலோகத்துக்கு குடியேற வச்சது முருகன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வீடோ, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ, சந்ததம் உன் அடியார்கள் சிந்தையது அப்படின்ற மாதிரி தான் முடியும். தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளேன்னு சிறுவாபுரி முருகனுக்கு அது ரொம்ப சாதாரணம் அப்படின்னு அருணகிரியார் பாடின அந்த ஒரு திருப்புகழை பாடி பார்த்துட்டு வந்தேன். கடவுள் அருள்ல அந்த வீடு ரொம்ப எளிமையா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது இப்ப ஒரு மாசம் 2 மாசம். சோ ஓல்டஸ்ட் டு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கா அதுவும் முருகன், பழமையா அதுவும் முருகன். இதுதான் இவர்களுடைய ஒரு பழக்கமே முருகன் அருள்னு சொல்லணும். அப்படிதான் முருகனுடைய ஒரு நேர்காணல்ல தான் அம்மாவினுடைய அறிமுகம். அவங்களுக்கு நிறைய முருக அனுபவங்கள். ஒரு பக்கம் அமெரிக்கா போய் அங்க போய் நிறைய அவார்ட்லாம் வாங்கினாலும் அவங்களுக்கு உண்மையா மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே முருகன். அவங்க 3ஆம் பாலினம். பக்தியால தான் இந்த சமூகத்தையே மாற்ற முடியும். அந்த கல்வியால இன்னைக்கு ஒரு துணை பேராசிரியரா இருந்து பல மருத்துவ மாணவர்களையே அவர்கள் கற்பிக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான பக்தி தான். அவங்க சொற்பொழிவாளரும் கூட. இந்த அடியார் கூட்டம் கிடைச்சதுமே முருகனாலதான். கண்டிப்பாக. சோ மேம் நீங்க சொல்லுங்க, சோ நீங்க எந்த தருணத்துல நீங்க முருக பக்தராக மாறினீங்க? அதான் இவங்க நம்ம கற்பகலட்சுமி சொன்ன மாதிரி நான் முருக பக்தரா ஆனேன்ற ஒரு தருணமே எனக்கு ஞாபகம் இல்லை. சின்ன வயசுலேருந்தே அந்த சஷ்டி கவசம் சொல்றது, சண்முக கவசம் சொல்றது. என்னுடைய அம்மா ரொம்ப பக்தியா இருப்பாங்க. வெள்ளிக்கிழமைனா அந்த லக்ஷ்மிக்கு பூஜை பண்றதும், முருகர் நாள்னா விடாம இது பண்றதும். நானும் சின்ன வயசுல கிருத்திகைக்கு விரதம்லாம் இருந்தேன். 6 கிருத்திகைக்கு இருந்தேன். 6 சாப்பிட மாட்டேன், கோவிலுக்கு போயிட்டு வந்தா சாப்பிடுவேன். அந்த 6 வாரமும் நான் பெரிய பெரிய நல்ல பாம்பு, குமரன் குன்றம் குரோம்பேட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் மதியான நேரம் வெயில்ல சாப்பிடாம போயிட்டு இருக்கேன். அந்த கொதிக்கிற தரையில அவ்வளோ நீளத்துக்கு போறது. ஆனா அப்ப எனக்கு பயம் தோணலை. பாம்பு பார்த்துட்டோம், நல்ல முருகனே பார்த்துட்டோம் அப்படின்ற நான் நினைச்சிட்டேன். அது மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ எங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் பிறந்தான், கார்த்திக்னு பேரு. அவன் பிறக்கும்போது எனக்கு வலியே வரவே இல்லை, ட்ரிப்ஸ் தான் போட்டாங்க.
அப்படியே ஒவ்வொரு சொட்டா ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கும்போது பொன்னம்மாள் பஞ்சாபகேசன் ஒரு டாக்டர் அவங்க என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு டிராப் விழும்போதும் முருகா முருகான்னு சொல்லின்று அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டே இருந்தேன். சஷ்டி வந்து கார்த்திக் பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் வந்து பொண்ணு 3.5 வருஷம் கழிச்சு பிறந்தா. அவ கிருத்திகை என்னைக்கு பிறந்தா. பையன் பிறக்கும்போது பையனோட வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய 3-4 அதிசயங்கள் நடந்தது. ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். பொண்ணுடைய வாழ்க்கையிலயும் நிறைய அதிசயங்கள் நடந்தது. அதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்க மாமனார் பார்த்தீங்கன்னா முருகர் மேல எக்கச்சக்கமான பாட்டு எழுதியிருக்காரு. வந்து அவருக்கு வந்து மாமியாருக்கு கேன்சர் வந்திருக்கு. அப்ப கேன்சர் வந்த போது கையில ரூபா இல்ல, கவனிச்சுக்க முடியல. அவர் மிருதங்கிஸ்ட், முருகோபதியோட சிஷ்யர். நிறைய பாடல்கள் எழுதுவார். அந்த நேரத்துல அப்படியே எழுதுவார். வல்லக்கோட்டை போனா அங்க கண்டு கொண்டேன் உன்னை வல்லக்கோட்டையில் உடனே பாடுவார். அந்த மாதிரி எல்லா நேரமும் பாட்டு எழுதுவார் அவரு. அவர் வந்து ஒரு ரூம்ல இருந்திருக்காரு, யாருமே இல்லை, என்ன பண்றது, நேக்கு யாருமே இல்லையா முருகா அப்படின்னு கேட்டிருக்காரு மாமியார் ஹாஸ்பிட்டல விட்டுட்டு. அப்ப அந்த ஒரு முருகர் படம் அப்படி ஆடி வந்து விழுந்திருக்கு. அப்புறம் யாரோ கதவை தட்டிட்டு, இந்த மாதிரி சந்தானம் நீ இங்க இருக்கியா, நான் உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ரொம்ப காலம் முன்னாடி 500 ரூபாயை கொடுத்துட்டு போயிட்டார். மாமனார் ஸ்தம்பிச்சு நின்று இருக்கார். அதுக்கப்புறம் வெளியில போய் யார் கொடுத்தா ஏது கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தபோது அவர் இல்லவே இல்லையா, போயிட்டாராம். அது வந்து முருகர் நின்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லுவார் எங்க மாமனார். அதனால அம்மா அப்பா வளர்ப்பு, மாமியார் மாமனார், என் கணவரும் வந்து ரொம்ப முருக பக்தர். எல்லாருமே அந்த முருக பக்தரா இருந்ததுனால எனக்கு அந்த முருகர் வந்து என்னோட உடம்புக்குள்ளேயும் எனக்கு கலந்துடுத்துன்னு நான் சொல்லுவேன். குலதெய்வம் வழிவிடு முருகன் கோயில், ராமநாதபுரத்துல இருக்கிற வழிவிடு முருகன் கோயில். இந்த கோயில்ல வந்து ஒரு மிகப்பெரிய இந்த கோயில சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி. அது என்னுடைய பெண்ணுடைய திருமணம். என் பொண்ணுக்கு வந்து 21-22 வயசு முடிஞ்ச போது பிகாம் MFM படிச்சா, ACS படிச்சா. அதுக்கப்புறம் அவளோட ஜாதகம் எடுத்து நான் 1 வருஷமா ஆகும் எப்படியும் மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு நான் தேடி இப்போ வரேன்னு பாக்குறதுக்கு அலைஞ்சிருந்தேன். நான் அவ யாரையும் விரும்பல, அதனால நான் தான் பார்க்கணும். சரின்னு பார்க்கும்போது எங்க போனாலும் பொண்ணு ஜாதகம் ரொம்ப வசதியா இருக்கு, இந்த மாப்பிள்ளை எல்லாம் சேர்க்க முடியாது இந்த ஜாதகம் எல்லாம் அப்படி சொல்லி அதை கீழே போட்டுருவாங்க. 1 இயர் இன்னைக்கு ரொம்ப வெக்ஸே ஆயிடுது. அப்புறம் அவ என்ன பண்ணினா அந்த பூவை போட்டு சாம்பிராணி போட்டு அந்த முருகர் ஒரு பிறந்த நாளுக்கு என்ன வேணும்னா 50 எனக்கு முருகர் சிலை வாங்கி கொடுன்னு கேட்டா. எங்க பொண்ணு கல்யாணம் ஆகிற வயசுல முருகர் வள்ளி தேவனை வச்சு பூஜை பண்ணிட்டே இருப்பா. அப்புறம் என் பிள்ளை கூட சொல்லுவான், அவளுக்கோ வர நான் மேல இதே மாதிரியே இருக்கட்டும், மடத்துல சேர்த்து விட்டுரும் அப்படின்னு கேள்வி பண்ணுவான் என் பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு, வேற ஒரு ஜோசியர் போய் பார்த்த போது ஒரு 7 வாரம் அவங்க விரதம் இருக்கணும். 7 வெள்ளிக்கிழமை 7 வெள்ளிக்கிழமையும் அவங்க வந்து காலையில மத்தியானம் ஒரு வேளை சாப்பிடணும், எச்சல் இல்லாத தட்டுல சாப்பிடணும், ஒண்ணு வெள்ளி தட்டு இல்லைன்னா இலை சாப்பிடணும், நைட்டு வெறும் பழம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவ 7 வாரம் விரதம் இருந்தா. 7ஆவது வாரம் முடியும் போது வாழைப்பழம் எங்க டிரைவரை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவன் வந்து காயா வெட்டா இருந்த பொழுது நான் கவனிக்கல, சரின்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் என் பொண்ணு வந்து ஜோக்கா கேட்டா, ஏமா நான் வந்து 7ஆவது வாரம்னால வாழைக்காய் சாப்பிடணுமா அப்படி என்ன கேட்டா. இல்லம்மா பழம் தானேம்மா. ஐயோ சாரி நான் கவனிக்கலையே, பால் தரேன் சாப்பிடுங்க. எதுவும் வேண்டாம், பழம் தானே சொல்லியிருக்கா, ஸ்ட்ரிக்டா இருப்பேன் விரதம் அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த விரதத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்ட்டு நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட ஃபோன் பண்ண அவர் சொன்ன ரொம்ப லேட் ஆயிடுது, கடையே இப்போ கிடையாது, நீங்க முன்னாடி சொல்லியிருந்தா நான் வாழைப்பழம் வாங்கியிருப்பேன் அப்படின்னு. சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கதவு பூட்ட வரேன். என் கண் எதிர இவங்க சொல்ற மாதிரி சத்தியமான உண்மை, இவ்வளோ பெரிய கொய்யாப்பழம் என் கண் எதிர விழுறது. ஓடி போய் நான் பிடிக்கிறேன். நான் அதை தாண்டி ஒரு 10 அடி 15 அடி நடந்தாதான் அந்த கேட் வரும், ஏன்னா வீட்டுல இருந்து தள்ளி. அதுக்கு நான் பூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்ப பழம் விழுந்துருந்தா எனக்கு அது தெரியாது. போட்டு கரெக்டா நான் படியை விட்டு இறங்கி 2 எட்டு கூட வரல, பழம் கண்ணெதிர விழுறது. உடனே நான் வந்து கேட்டு போட்டெல்லாம் இல்லை, நேரா போய் ஜெயஸ்ரீ உனக்கு கடவுளே அந்த பழம் கொடுத்துருக்காருமா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவ சாமிகிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டா. அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா, அவ்வளோ டேஸ்டா இருக்கு, இந்த 7 வாரத்திலேயே இன்னைக்கு தான்மா நான் இவ்வளோ டேஸ்டான பழம் சாப்பிட்றேன். சரி அது முடிஞ்சது. அது முருகன் கொடுத்த பழம் தான், ஞான பழம், அதான் நான் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து நாங்க வெப்சைட்ல போட்டோம், மேட்ரிமோனி இதுல போட்டோம். ஒரு வரன் உடனே அமைஞ்சது. நான் என்ன ஒரு குறிப்பா இருந்தேன்னா, அவளை வெளிநாட்டுல கொடுத்துடக்கூடாது, அவ இந்தியால இருந்தாதான் எனக்கு ஈஸியா பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப்பானா வெளிநாட்டு வரன்னா வாங்கவே மாட்டேன். ஆனா கடைசியில போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வரன் அமைஞ்சது, அவர் மெல்பர்ன்ல இருக்காரு.
அந்த ஜாதகம் எடுத்துன்னு போனா இதுதான் பெஸ்ட், இதுதான் உங்க பிள்ளைக்கு பொண்ணுக்கு சேர்க்கணும் அப்படின்னு. சரி என்ன பண்றது, பரவாயில்ல அவன் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டே வந்தோம். அவங்க வந்தாங்க, அவர் மெல்பர்ன்ல இருந்து வந்தாரு, பொண்ணு பார்த்தாரு, ரொம்ப பிடிச்சு போச்சு, இவளுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு அவங்களுடைய எங்க பொண்ணுடைய மாமியார் மாமனாருக்கு என் பொண்ணை ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஸ்வீட்டா இருப்போம். ஸ்வீட்டானா அழகுக்கு நான் சொல்லலை, அந்த குணம், பேசுற விதம், அவ பேசினால எந்த ஒரு வார்த்தையும் இல்லையோ யாராலையும் நகர முடியாது, அந்த அளவு ஃபுல்லா கேட்கணுன்ற மாதிரி அவ பேசுவா, நல்லா பேசுவா, இனிமையா பேசுவா, யார் மனசும் புண்படக்கூடாதுங்கிறது ஒரு கொள்கை. ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து காந்தியன், அவர் அதுதான் சொல்லி எங்களுக்கு எல்லாம் இது பண்ணியிருக்காரு. நம்ம பேசுற வார்த்தை யாரையும் நோக்கடிக்க கூடாது, மனசுல வர்ற எண்ணமே நல்ல எண்ணமா வரணும்ன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. நான் ஏதாவது ஒரு வரி தப்பா சொல்லிட்டேன்னா அப்ப நீ இதை நீ யோசிச்சிருக்க, அவங்க கெட்டவங்க நீ யோசிச்சிருக்க, இது கூடாது, மனசுல வர்ற எண்ணமே நல்ல எண்ணமா வரணும், அந்த வார்த்தையிலேயே நல்லது வரணும், செயல்ல நல்லது வரணும். எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பக்கா காந்தியன் அவர். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஜாதகம் எல்லாம் வந்தது, அவங்க வந்தாங்க, எல்லாம் பார்த்தோம். அப்புறம் கடகடான்னு இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சது, பத்திரிக்கை அடிச்சாச்சு, சத்திரத்துக்கு வந்தாச்சு. சத்திரத்துக்கு வந்த போது என்ன ஒரு அதிசயம்னு கேட்டீங்கன்னா, எங்க மாமனார் பேர் சந்தானம், அவங்க வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து சுப்புலட்சுமின்னு ஒரு அம்மா, எங்க மாமனார் ஒத்த வயது. என்ன சந்தானம் நீங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இவர் கேக்குற நீ என்ன சுப்புலட்சுமி இங்க இருக்க அப்படின்னு கேக்குற. அவங்க என்ன சொல்றாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. இது வந்து முன்ன பின்னே யாரையுமே பார்க்காம கடகடான்னு வந்து அமைஞ்ச கல்யாணம், பத்திரிகை அடிச்சு சத்தத்துல இருக்கும். இவர் என்ன சொல்றாரு, அப்ப 2 பேர் பேசுறதை வச்சு அங்க என்ன புரிஞ்சுட்டோம், எங்க மாமனார் வந்து இந்த ராமநாதபுரம் வழிவிடு முருகன் இருக்கார் இல்லையா, அந்த கோவில்ல வள்ளிக்கு அப்பாவா சீதனம் எடுத்துன்னு போய் 12 வருஷம் அந்த அவங்க சுப்புலட்சுமிங்கிறவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அவங்க வந்து முருகனுக்கு அம்மாவா 12 வருஷம் முருகனுக்கு சீர் எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த முருகனுக்கு செஞ்ச திருக்கல்யாணம் தான் என்னோட பொண்ணுக்கு அமைஞ்சது, அந்த வரன் அமைஞ்சது அப்படின்ட்டு சொல்லி நான் அந்த முருகன் தான், சாட்சாத் முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இன்னைக்கும் அதை நினைக்கிறேன். வழிவிடு முருகன் தான் என்னால் மறைக்க முடியாது. எல்லாருமே அந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்க. முருகன் வந்து கூடவே தான் இருக்கார், நமக்கு எந்த நிமிஷமும் நம்மளை விட்டு இல்லை. சிந்தை கலங்காது தியானிப்பவர்களுக்கு நிச்சயமாக இருப்பாங்க. சொல்றது என்னன்னா, சிந்தை கலங்காது தியானிக்கணும்னு தான் சஷ்டி கவசத்துல இருக்கு. அதே மாதிரி அந்த நீ எல்லால் தெய்வம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டை கேட்டீங்கன்னா, எல்லா நாயேனை நாளும் நல்லவனாக்க ஓயாமல் ஒழியாமல் நின்னருள் தந்தாய். நாம வந்து அவரை நினைக்கிறோமோ இல்லையோ, அந்த முருகப்பெருமான் கூடவே இருந்து ஓயாமல் ஒழியாமல் நமக்கு அருள் புரியும் போது அந்த முருகனோட பாதத்தை பிடிக்கிறதோட நமக்கு என்ன வழி இருக்கு வாழ்க்கையில? கண்டிப்பா எதுவுமே இல்லை. அது நீங்க சொல்லும் போதே வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு நிகழ்வு வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்றது காட்சிப்படுத்தி பார்த்தோம். கண்டிப்பா அந்த முருகனுக்கு அம்மாவா சீர் எடுத்துட்டு போனவங்களுடைய தங்கையோட பேரனும் இவங்க பிள்ளை, அதாவது என் பொண்ணு இருக்கா இல்லையா, என் பொண்ணுடைய தாத்தா மாமனார், என்னுடைய மாமனார், அவருடைய பேத்தியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்றது முருகன் அன்னைக்கே தீர்மானிச்சு. அதுதான் நான் சொல்றேன். அது நீங்க சொல்லும் போதே தெரிஞ்சது. ஓகே, அப்ப இது வந்து முருகரால வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஒரு வரணமையறது வரைக்கும் கூட முருகன் அருள் நினைக்கலாம். ஆனா என்னைக்கோ வள்ளிக்கு சீரெடுத்தவங்க இன்னைக்கு அந்த பெண்ணிற்காகவும் முருகனுக்கு சீரெடுத்துன்னு வந்தவங்க பிள்ளைக்காகவும் இருக்கும் பொழுது, ஓ எனக்கு எடுக்கிறியா, உங்களுடைய குலத்துக்கே நாங்க காப்போன்ற மாதிரியான ஒரு அழகான கோயின்சிடென்ஸ் போயிட முடியல. ஏதோ அதை மீறி ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? அதுதான். இது முன்னாடியே வந்து அவங்க பேசி உனக்கு பேரன் இருக்கானா, எனக்கு பேத்தி இருக்காளா, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பேசல. இது மேட்ரிமோனி சைட்ல போட்டு பார்த்துதான் இது அமைஞ்சது. அது கல்யாண சத்தத்துலதான் அது தெரியும். அப்படிதான் தீர்மானிக்கணும்ங்கிறது ஒரு விஷயம். அப்ப வந்து மெய்சிலிர்ப்பு அடங்கவே இல்லை, அவ்வளவு மெய்சிலிர்ப்பா இருக்கு. அப்புறம் இப்போ வந்து எங்க பையனுக்கு பிறந்து 1 இயர் ஆப்போறது. அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து நல்லாயிட்டாங்க. நாங்க திண்டுக்கல் பக்கத்துல காந்தி கிராம்ல தான் இருந்தோம். அப்போ வந்து எங்க அம்மா அங்க வந்தா, கார்த்திக் ரொம்ப நல்லா இருக்கானே, முருகன் மாதிரியே இருக்கானே அப்படின்னா, நல்ல சுருட்ட முடியும். அதனாலதான் நீங்க உங்க பையனுக்கு கார்த்திக்னே பேர் வச்சீங்க. கார்த்திக் பேர் அதேதான், உண்மையேதான். அதுக்கு பின்னாடி எங்க வீட்டுல பின்னாடி ஒரு முருங்கை மரம் இருக்கும், கீழே மண்ணெல்லாம் இருக்கும், அவன் பாட்டு தனியா விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் எங்க அம்மா சொன்னா பழனிக்கு போலாமே அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், பழனியாமா வாசல்ல இருந்து 10 ரூபாய வசூல் பண்ணுவா அப்படி சொல்லிட்டேன். டக்குன்னு என் வாயிலேருந்து அது வந்துருச்சு. அப்புறம் சொல்லிட்டு நானே நம்ம தப்பா பேசிட்டோமான்றது ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சுட்டே இருக்கேன்.
நல்லா விளையாடி இருந்தவன் என்னாச்சு, சாயந்தரம் 6 மணிக்கு அப்படியே தலை சாயிருது, வாந்தி எடுக்கிறான், லூஸ் மோஷன் ஆகுது, அப்படியே சீரியஸ் ஆகிட்டே போகிறான். அப்போ வந்து ஃபோன்லாம் கிடையாது உங்களுக்கு, நம்ம மொபைல்லாம் கிடையாது. திண்டுக்கல்லேருந்து நான் சின்னாலப்பட்டிக்கு போகணும், அந்த பக்கத்தில் காந்திகம் கொஞ்சம் தள்ளி, அங்கே தான் நான் போகணும். குதிரை வண்டி தான். அப்போ குதிரை வண்டியை வச்சுட்டு நாங்கள் போனோம். எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன், ரொம்ப கார்த்திக் சீரியஸாக இருக்கான், நம்ம உடனடியாக அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு குதிரை வண்டி அழைச்சின்னு வந்தார். குதிரை வண்டியில் ஏறினோம். அது மெயின் ரோடு போச்சு, கொடை ரோடில், வீடுக்கு பின்னாடியே கொடை ரோடு. அங்கே போனோன்னா ஒரு பஸ்ஸு பக்கத்தில் வருது. பஸ்ஸு பக்கத்தில் வந்து பழனிக்கு எது ரூட்டுப்பா அப்படின்னு அந்த குதிரை வண்டிக்காரனை கேட்குறான். நான் வந்து ஒரு நிமிஷம் பஸ் ஏன் பக்கத்தில் வந்து நிற்கிறதுன்னு ஃபர்ஸ்ட்டு நினச்சேன். அடுத்தது பழனிக்கு எது ரூட்டுன்னு அவன் கேட்குறான். இவர் பஸ் பஸ்ஸில் போகிறவாளுக்கு வந்து குதிரை வண்டிக்காரனை கேட்கணுமா? இது என் காதில் பழனின்னு விழறதுக்கு தான் இது நடக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் குற்றம் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நிமிஷமும் குத்துறது. அப்புறம் அங்கே போய் இறங்கி குதிரை வண்டி போய் இறங்கினோடனே 10 ரூபா கேட்டான், கொடுத்துட்டேன். குதிரை வண்டிக்காரருக்கு முதல் 10 ரூபா. நெக்ஸ்ட் டாக்டர்கிட்ட போனால் அவர் இருந்துட்டார். அவர் இருக்கணுமேன்ற கவலை. அந்த அவர் என்ன சொல்றாரு, அம்மா நீங்க படிச்சவங்கம்மா, இவ்வளோ மோசமா இருக்கான் கார்த்திக், துணி மாதிரி தோல்ல இருக்கானேம்மா, அவன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைய நீங்க பார்க்க முடியாது அப்படி சொன்னார். ஆனா அவர் இருந்துட்டார். அப்ப நான் அழுதே போயிட்டேன். அவர் இருந்துட்டார். அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு செக் பண்ணி மருந்தெல்லாம் கொடுத்து, இந்த மெடிசனை நைட் ஃபுல்லா கொடுங்க, நாளைக்கு அவன் சரியாயிடுவான், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்தோம். அவர் இன்னைக்குமே 5 rupees வாங்குவார். அந்த காலத்துல அப்ப 1979 நவம்பர் அப்போ 5 rupees தான் அவர் வாங்கியிருக்காரு. அன்னைக்கு மட்டும் அவர் 10 rupees வாங்கிட்டார். அப்புறம் பிளட் டெஸ்ட், சுகர், அந்த இது யூரின் டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்தார். அது 2 டெஸ்ட்டுக்குமே 10 ரூபா. அப்புறம் திருப்பி குதிரை வண்டியில வீட்டுக்கு வந்து இறங்கணும், 10 ரூபா. எல்லாமே 10 ரூபா. நான் அப்புறம் முருகர்கிட்ட ஒன்று அழுதேன், தெரியாம சொல்லிட்டேன், பழனிக்கு நான் வரேன், குழந்தை எடுத்துன்னு அவனை காப்பாத்து. அப்புறம் மறுநாள் நல்லா ஆயிட்டான். அப்புறம் நாங்க பழனிக்கு போனோம். எல்லாம் நல்லபடியா நடந்தது. நல்லா இருக்கான், இப்பவும் நல்லா இருக்கான். இந்த 2 நிகழ்ச்சி இப்ப நான் சொல்றேன். கண்டிப்பாக. சோ எந்த ஒரு நிகழ்வு வந்து நீங்க அத தவறா சொன்னீங்களோ அந்த ஒரு நிகழ்வு வந்து அதிசயமாக நிகழ்த்தி காட்டி இருக்கு. ஆமா, அதுதான். கார்த்திக் வந்து வாயில மண்ணு போட்டுருந்தா அந்த மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியறது. அப்ப நான் நினைச்சேன், கிருஷ்ணர் வாயில மண்ணு போட்டுண்டு தாயாருக்கு உலகத்தையே காமிச்ச மாதிரி என் பிள்ளை வாயில மண்ணை போட்டுதான் அது நடந்திருக்கு. எனக்கு வந்து என் கண்ணை திறந்துட்டான், தெரியாம சொல்லிட்டுன்ட்டு. அதனால பழனி முருகரை நான் சொன்னா கூட அவர் என்னை கைவிடலை, எங்க குடும்பத்தை நல்லாவே காப்பாத்தினார். இப்போ எங்களுடைய தொழில் வந்து திண்டுக்கல் திருத்தணி கிட்ட அதுவும் முருகன் பாருங்க, அது கிட்ட ஒரு 40 villagesல வந்து நாங்க டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா டெவலப்மெண்ட்னா தான் உள்ளுக்குள்ள எல்லார்கிட்டயுமே வந்து எனர்ஜி இருக்கு, சம்திங், ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்க மேல வருவாங்க. எவ்ரி ஹியூமன் ஹஸ் காட் சம் பவர் இன் தம், ஏதோ ஒரு எபிலிட்டி இருக்கும், அது வெளிக்கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கணும், அதுதான் மெயினா. அதனால வந்து நாங்க அந்த மாதிரி வாய்ப்பற்றோர் முன்னேற்ற மையம்னு ஆரம்பிச்சு நிறைய ஏழை எளிய மக்களுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்துவோம். 15 வருஷம் அவங்களுக்கெல்லாம் ஒரு டெவலப் பண்ணி ஒரு டெய்லரிங் மிஷினோ ஏதாவது ஒன்று சம்திங் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் அங்கே பக்கத்துல இருளாசுக்கு எலி பிடிக்கிறவங்க, அவங்க வாயால ஊதி தான் வந்து பானையை கவுத்தி போட்டு எலி பிடிப்பாங்க. அதனால ஹெல்த் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அவங்களுக்கு விமனுக்கெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தி கொடுத்து அவங்களாம் அது மிஷின் பண்ற மாதிரி அது டிசைன் பண்ண, அதுல தான் எங்களுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க்ல வந்து அவார்டு கிடைச்சது. அப்புறம் அந்த வில்லேஜஸ் டவுன் டு தி எர்த் வந்து டு த நீடி நாங்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த சர்வீஸ்க்காக எங்களுக்கு பில்கேட்ஸோட சேர்ந்து சான் பிரான்சிஸ்கோல டெக் மியூசியம் ஆஃப் அவார்ட்ஸ் கிடைச்சது. இது ரெண்டும் எல்லாமே நான் எது எனக்கு கிடைச்சாலும் அந்த முருகனுக்கே அது எனக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா தெய்வத்துக்கு நேரா போய் சேரும். தெய்வத்துக்கு நேரா கொடுத்தா கூட அது அடுத்த விஷயம். தெய்வத்துக்கு கொடுக்கறது நான் கூடாதுன்னு நான் சொல்லலை. ஒரு ஏழைக்கு கொடுக்கும்போது அது வந்து நடமாடும் கோயில், நடமாடும் அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நடமாடும் மனிதனுக்கு ஒன்று கொடுத்தாலும் அது படமாடும் கோயிலுக்கு போய் சேருது, முருகனுக்கு போய் சேருதுன்ற மாதிரி அந்த ஒரு நினைப்புல எங்களுக்கு அந்த சமூக சேவையே வந்து தொழிலா கிடைச்சது. அது முருகனோட அருள் தான் நான் சொல்றேன். இதை வந்து எங்கெங்கு காணினும் சக்தி எடான்னுட்டு எனக்கு வாழ்க்கையில 16 வயசுலேருந்து நடந்த இறை அனுபவங்களை, என்னோட இறை அனுபவங்கள் மட்டும்தான் இந்த புக்கு. இது வந்து எதுக்காக எழுதியிருக்கேன்னா, இது பதிவு பண்ணினா இதை யார் படிச்சாலும் அவங்களுக்கு ஒரு தெம்பு இல்லாம இருந்தா இது மாதிரி பண்ணினா நமக்கும் வாழ்க்கை நல்லது வரும் அப்படின்னு சொல்லணுங்கிற ஒரு இதுக்காக நான் அதை எழுதியிருக்கேன். இந்த புக்கை நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பா நான் கொடுக்குறேன். நன்றி.
எங்கெங்கும் காணினும் சக்தியடா. இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு நான் போனேன். ஓகே. இது வந்து அவங்க ஒரு வியாபார ரீதியா பண்ணல. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இது ஒரு சொத்து நான் நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு எப்படி வீட்டு சொத்தெல்லாம் கொடுக்கணும், கண்டிப்பா அருள் சொத்தையும் கொடுக்கணும். இது வந்து நான் நேயர்களுக்கே கேட்டுக்கிறேன். நமக்கு நடக்கிற அனுபவம், நம்ம என்னென்ன பாராயணம் பண்ணி இப்ப இந்த ஸ்லோகம் சொல்றோம், இந்த சஷ்டி கவசம், இத நான் சொல்லி நடந்ததுன்றத அடிக்கடி குழந்தைக்கு பதிவு பண்ணுங்க. இப்ப அது முக்கியம் இல்லாம போகலாம், புரியாம இருக்கலாம். ஆனா அவங்களுடைய தேவைப்படுற சமயத்துல இந்த வார்த்தைகள் அவங்க காதுல ஒலிக்கும். அதனால என்னுடைய சந்ததிக்கே தெரியணும் தான் நான் போட்டிருக்கேன். அதுதான் அவங்க சொன்னது. யாராவது ஒருத்தருக்கு இதை படிச்சுட்டு இப்ப நமக்கு கூட நடக்கும்ல கண்டிப்பா அப்படின்னு நம்பிக்கை வந்தா கூட இந்த புத்தகத்தினுடைய வெற்றின்னு அவங்க சொன்னாங்க. ஒரு அருமையான விழா. கண்டிப்பா பொருளுக்காக செய்யல, தெய்வ அருளுக்காக கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. நீங்க சொல்லுங்க. சோ உங்களுடைய வாழ்க்கையில முருகர் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், நீங்க எந்த தருணத்துல முருக பக்தராக ஒரு மாறிய தருணம் இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். நான் முனைவர் சிவவுமையால் பிரேமாவதி. முருகப்பெருமான் எப்பொழுது என்னை ஆட்கொண்டார் என்ற கேள்விக்கான விடை வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மளுடைய மேடம்லாம் பதிவு பண்ணியிருக்கிற மாதிரி அவர் எப்போ ஆட்கொண்டாருன்றதெல்லாம் நமக்கே தெரியாது. ஏனென்றால் எங்களுடைய தாய் வழி குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாட்டுல இருந்தவங்க தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கொள்ளு பாட்டின்னு சொல்லக்கூடிய என்னுடைய தாயாரினுடைய பாட்டி, அவங்க மேல அந்த காலத்துல முருகருடைய அருள் வரும். அவங்க அந்த காலத்திலேயே சடைமுடியெல்லாம் தரிச்சிருக்கிறவங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கிராமப்புறம் தான் இல்லைங்களா. அப்ப வந்து ஒரு சின்ன நோய் வந்தது, ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்பெல்லாம் கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ எங்களோட கொள்ளுப்பாட்டியை தேடிதான் வீட்டுக்கு வருவாங்களாம். அவங்க கையால வந்து திருநீர் வச்சுட்டு போவாங்க, அது சரியாயிடும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு என்னுடைய அம்மா வந்து எப்போ இது பண்ணாலும் சின்ன வயசுல வார்த்தைக்கு வார்த்தை முருகா முருகா, எழுந்துக்கும் போது முருகா, உட்காரும் போது முருகா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கும் அந்த ஒரு பழக்கம் வந்துருச்சு முருகா. அப்போ அது வந்து அந்த சிறு வயதுல இருந்தே அந்த முருகனுடைய நாமம் வந்து நமக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கு. அதே போல வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஆடி கிருத்திகைக்கெல்லாம் நல்ல விசேஷமாவே சாமி கும்பிடுவோம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் சாமி கும்பிடுவோம். எல்லாருக்கும் எல்லா பிரசாதத்தையும் கொடுப்போம். அப்போ அந்த ஒரு முருகப்பெருமானினுடைய அந்த வழிபாடு வந்து ரொம்ப ஆழமா மனசுக்குள்ள போயிடுச்சு. பொதுவாகவே திருநங்கைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல குறிப்பாக அம்மன் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். அதன்படி அடியவளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் வந்து முருகப்பெருமான் நிகழ்த்தி காட்டியிருக்கான். எப்படின்னு சொல்லணும்னா, நான் இன்னொரு தனியார் சேனலுக்கு கூட நான் என்னுடைய அற்புதங்களை வந்து நான் பதிவு பண்ணியிருப்பேன். அதாவது எப்படின்னா, நம்ம பக்தர்கள் தான், அத நினைவு தெரிந்த நாள்ல இருந்தே அவனுடைய பக்தர்கள் தான். நம்ம எல்லா இறைவர்களையும் வழிபடுவோம். அதுல ஒரு படி மேல முருகன்னாலே நம்முடைய தமிழ் கடவுள், நம்முடைய நமக்கான கடவுள் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு எப்பவுமே பொழுது சிவபெருமான் அவங்க அவன் சொல்லிட சொல்லுங்க மாட்டாங்க. அவன்ற உரிமை முருகன் கிட்டதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஒரு குழந்தையா அதுவும் முருகன்ற மாதிரி அவன்றாங்க. அந்த உரிமை முருகன் தான் கொடுக்கிறான். ஆமா, அந்த முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தந்தையுமாகவும் இருப்பாரு, தோழனாகவும் இருப்பான், நமக்கு குழந்தையாகவும் இருப்பான். ஆனா எந்த காலத்திலயும் அவன் வந்து குமரன் தான், அவன் ஒரு குழந்தை தான். அதனால அந்த உரிமையோட நாம வந்து அந்த ஆண்பால் வினைமுற்று விகுதியோட நம்ம சேர்த்து சொல்றோம், முருகன் தான் சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படின்னா அவனுடைய வழிபாடு, முருகப்பெருமானின் மீதான அந்த அன்பு, அது என்னமோ தெரியல, ஒரு முருகர் கோயிலுக்கு போகும்பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு தெய்வீகம் நம்மள சூழறதை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு இல்ல, நம்ம திருப்பூருக்கு போறோம், நம்ம பாரிஸ் கந்தசுவாமி கோயிலுக்கு போறோம், ஏன் வடபழனி கோயிலுக்கு போறோம். இந்த தைப்பூசத்தப்பெல்லாம் போனோம்னா நமக்கே அப்படியே உணர்ச்சி வரா மாதிரியான அந்த காட்சிகள், பால் குடங்கள், அந்த அழகு போட்டுட்டு வர்றது, இளைஞர்கள்லாம் அவ்வளவு ஒரு ஆவேசமா. ஏனென்றால் நம்ம சங்க இலக்கியங்கள் பதிவு பண்ணிருக்கு வேலன் வெறியாட்டுன்னு சொல்லிட்டு. முருகப்பெருமானினுடைய வழிபாட்டுல அந்த ஆடல் என்பது ஒரு பெரிய விஷயம். அந்த இறை ஆடல், அந்த முருகனுடைய அருள் வந்து அந்த எல்லார் மீதும் வந்து ஆடுவது என்பது, அதை நம்ம இந்த காலத்திலயும் பாக்குறோம். பல ஆயிரம் ஆண்டுகளை கழித்து அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு நமக்கு வந்திருக்குதுன்னா நம்முடைய தொல்காப்பியம் பதிவு பண்ணிருக்கு, சேயோன்மேய மைவரை உலகம். அப்ப முருகப்பெருமான் வழிபாடு நம்மளுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு வழிபாடு. சங்க இலக்கியங்கள் போற்றக்கூடியது. திருமுருகாற்றுப்படை, நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை, ஏன் சிலப்பதிகாரம் பதிவு பண்ணிருக்கு, நிறைய நமக்கு வந்து சங்க இலக்கியங்கள் பதிவு பண்ணிருக்கு. இப்போ என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் உன்கிட்ட சத்தியமா இருக்கேன் அப்படின்னு முருகன் என்ன அற்புதம் பண்ணாருன்னா, ஒரு 2015 அந்த வருடம் நான் இப்ப PhD பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே வந்து கிரக காலங்கள்னு ஒண்ணு வரும்.
எவ்வளவு பெரிய பெரிய ஒரு அடியாராவோ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நாள் வந்து அந்த காலம் வந்து பிரட்டி போடும். அது எல்லாருக்குமே ஒரு டைம் வரும் லைஃப்ல. எனக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. 2015ஆம் ஆண்டு நான் வந்து பழனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு குழந்தையில போனதுதான், நினைவு தெரிஞ்சு பழனி எல்லாம் பார்த்ததில்ல. சரி எப்படியாவது நம்ம பழனி முருகனை போய் பழனி முருகன்னா ரொம்ப இஷ்டம் எனக்கு. பழனி முருகனை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் நாங்க பழனிக்கு கிளம்ப போறோம். எனக்கு வந்து ஒரு கனவு வருது. நான் பஸ்ல போய்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பையன் தலையில துண்டு கட்டிட்டு, தலப்பா மாதிரி கட்டிட்டு, கையில ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு, என்ன நீ இதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறியே, இதுக்கப்புறம் வரப்போறதுதான் உனக்கு கஷ்டம், என்னடா இது இப்படி ஒரு கனவு வருது. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். சரி இருக்கட்டும், எல்லாம் அவனுடைய அருள், ஆனா கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கான்லே. அடுத்த வருஷம் 2016 என்னுடைய வாழ்க்கையே உலுக்கி போடக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து ஒரு உடல் உபாதை. அது பெரிய உபாதைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுல இருந்து எனக்கு வந்து அந்த பயம் வந்து அதுல இருந்து நான் மீண்டு வர்றதுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. என்னோட வாழ்க்கையே அழுத்தி என்னை வந்து ஒண்ணுமே இல்லாதபடி ஆக்கக்கூடிய அளவுக்கு அந்த சம்பவம் நடக்குது. நான் இருக்கவே மாட்டேன்ற அளவுக்கு எனக்கு அந்த விஷயங்கள்லாம் நடந்தது இந்த 2016. அதே அந்த ஏப்ரல் மாசம் 2015 ஏப்ரல் மாசம் தொடங்கி அதே அடுத்த மார்ச்ல அந்த பிப்ரவரியில எனக்கு இது மாதிரி நடக்குது. அப்போ அடியவள் வந்து பொதுவாகவே சிவனடியாரும் முருகப்பெருமானையும் நல்லா வழிபடுவேன். எப்பவுமே நான் கபாலீஸ்வரரை மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பேன். மயிலாப்பூர் இப்பனே கபாலீஸ்வரா என்னை கை விட்டுட்டியே, காலமெல்லாம் உன்னையே நான் நினைச்சு வாழக்கூடிய என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சுவாமி கிட்டயும் நினைக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு உடல் நிலையோட நான் கல்லூரியில வந்து நான் PhDயும் பண்ணிட்டு இருக்கேன். சரின்ட்டு ஒரு நாள் நான் என்ன பண்றேன், சிஸ்டமை ஓபன் பண்ணி முருகப்பெருமானுடைய பதிகங்கள் ஏதாவது பாடல்கள் ஏதாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழாக்கத்துல சுப்பிரமணிய புஜங்கம் படிச்சேன். என்னுடைய பிணி வந்து குறையாதா, என்னுடைய பயம், பிணியை காட்டிலும் பிணியினால் வரக்கூடிய பயம் ரொம்ப அதிகம் மக்களுக்கு இல்லைங்களா. அந்த பயம் போயிடுச்சுன்னா பிணி ஒண்ணுமே கிடையாது, அந்த நோய் என்பது ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கும்போது அதுல வந்து நம்ம அந்த கதை தெரியும். ஆதிசங்கரர் கூட நம்மளுடைய திருச்செந்தூருக்கு வரும்பொழுது அவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாத போது முருகப்பெருமானே பன்னீர் இலை பிரசாதத்தை கொடுத்தான் அப்படின்னு, திருநீர் கொடுத்தாருன்ற ஒரு செய்தி உண்டு. எப்பவுமே நம்ம முருக பக்தர்கள்லாம் அவன் கிட்ட வந்து உரிமையோட பேசுவது வழக்கம். ஏன் முருகா, அவங்களுக்கு எல்லாம் தான், அருளாளர்களுக்கு தான் உன்னுடைய அருளை காட்டுவியா, என்ன மாதிரி உன்னுடைய பக்திக்கெல்லாம் காட்ட மாட்டியான்னு நான் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு இருக்கேன். வேண்டிட்டு நான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு அங்க உழவார பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னை தாண்டி ஒரு அடியார் போனாரு. அவர் என்ன நல்லா தெரியும், ஆனா என்கிட்ட அவர் பேசினதெல்லாம் கிடையாது. திடீர்னு என்னை தாண்டி போனவர் திரும்ப வந்தார். வந்துட்டு திருநீர் பாக்கெட்டை கொடுத்தாரு. என்னதுங்கண்ணா அப்படின்னு நான் கேக்குறேன். திருச்செந்தூருக்கு போயிருந்தேன், அந்த திருநீர் பிரசாதத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கணும், எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசினது இல்ல, ஆனா என் மனசு சொல்லுச்சு உங்களுக்கு தான் அந்த திருநீரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் நான் நினைக்கிறேன், அதாவது அன்னைக்கு கைவிட மாட்டேன்னு பழனி முருகன் சொன்னா, அதன் பிறகு திருச்செந்தூர் முருகப்பெருமான நான் மனசுக்குள்ள நான் நினைக்கிறேன், எனக்கு அந்த திருநீர், உன்னுடைய திருநீர் எனக்கு கிடைக்காதான்ட்டு. அந்த நாள் அந்த இரவே அன்னைக்கு வந்து எனக்கு அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஆண்டவனுடைய திருநீர் பிரசாதம் கிடைச்சதுன்னா வாழ்க்கையில இதை விட என்ன ஒரு பெரிய அற்புதம் வேணும். அதுல இருந்து என்னுடைய உடல்நிலை படிப்படியா வந்து சீரடைஞ்சு வந்தது. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு மருத்துவ பேராசிரியா பேசிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்ல, முருகன் என்னென்னவோ அற்புதங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான். அதாவது அதுக்கப்புறம் அடியவளுடைய தோற்றம் மாறிடுச்சு. அடியவளுக்கும் சடை முடியெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு இறைவனுடைய அருளால. அப்போ ஒரு சாமியார் தோற்றத்துல இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு. அப்போ என்னுடைய சிவனடியார் திருக்கூட்டத்தோட நிறைய ஆலயங்களுக்கு போவது வழக்கம். எனக்கு வந்து இந்த பெரும்பேடு முருகப்பெருமான் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயிலுக்கு போகும் பொழுது அந்த கோயில் வந்து கரெக்டா நாங்க 7:30 மணிக்கு போறோம். அது கிராமப்புறம்ன்றதுனால அந்த கோயில் வந்து நட சாத்திட்டாங்க. கரெக்டா நாங்க போறோம், அப்பதான் கதவு சாத்துறாங்க. அங்க வந்து யாரும் வரமாட்டாங்க, அதனால சாத்திட்டோம். அப்ப நாங்க கேக்குறோம், ஐயா கோயில் சாத்திட்டீங்களா அப்படின்ட்டு. இப்பதாமா நாங்க சாத்துறோம் அப்படின்ட்டு. எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. திருப்போரூர் கிட்ட இருந்து நான் வரேங்கய்யா, இந்த முருகரை பார்க்கணும்னு தான் நான் வரேன். அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஆனா பூட்டெல்லாம் போடல, ஜஸ்ட் அப்படி சாத்துனாங்க. சரி இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, முருகனை பார்க்கணும்னு வந்திருக்கீங்க, போய் பாருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திறந்து விட்டுட்டாங்க. நேரா உள்ள போய் அந்த முருகப்பெருமானுடைய அவ்வளவு ஒரு பெரிய திருவுருவத்தை வள்ளி தெய்வ யானையோடய பார்க்கும் பொழுது அது மனிதர் திறக்கல. நீங்க கேட்கலாம், சாத்திட்டாங்களே திரும்பவும் திறக்கலாமா அப்படின்ட்டு. ஆனா அங்க செயல்பட்டது மனிதன்னு நான் நினைக்கல. உண்மையாவே நம்மளுடைய பக்தி, என்ன பார்க்கணும்னு தானே இவ்வளவு தூரம் வந்த, என்ன பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் பண்ண அந்த அற்புதம் வந்து
என்னால இன்னைக்கும் நான் வந்து நிறைய சொற்பொழிவுகள்ல அதை நான் பதிவு பண்ணுவேன். அது வந்து நான் வந்து என்னுடைய பெருமையும் கூட. நம்மளுடைய குரலை வந்து முருகப்பெருமான் கேட்கிறான். நம்மளுடைய நம்ம என்ன கேட்கிறோம்? பொன்னையோ கேட்கல, பொருளையோ கேட்கல. முருகா, உன்னுடைய அருள், உன்னுடைய திருமுகத்தை பார்த்தா எனக்கு அது போதும். அதே போல சிறுவாபுரில ஒரு அற்புதம் நடந்தது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு முறை நாங்க பெரிய பாளையத்துக்கு போயிட்டு நானும் என்னுடைய நண்பரும் சிறுவாபுரிக்கு போறோம். அப்போ திருப்புகழ் எந்த கோயிலுக்கு போனாலும் பாடுவது வழக்கம். அப்ப திருப்புகழை பாடும் பொழுது இது நடந்து ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அந்த சிவாச்சாரியார் என்ன நினைச்சாருன்னு தெரியல, நல்லா பாடுறீங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, முருகன் பக்கத்துல, அதாவது முருகப்பெருமான் கருவறைனா அதுக்கு முன்பே அப்படி உட்கார வச்சுட்டு பாடுங்கன்ட்டாரு. அடியவளுக்கு பாடணும்னா ரொம்ப பிடிக்கும், பாடுங்கன்ட்டாரு. கிட்டத்தட்ட சுவாமிக்கு அந்த அந்த பூஜை எடுக்கிறவங்க எல்லாம் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. 5 மணிக்கு உள்ள உட்காந்த ஆளு 6:30 மணி வரைக்கும், இப்போ சிறுவாபுரி முருகனை பக்கத்துல கூட போய் பார்க்க முடியாது. 1.5 மணி நேரம் சுவாமி மேல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோன்னா, இதை விட வாழ்க்கையில வந்து இந்த ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் நடக்குமா எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நடக்கணும்னு நான் ஆசைப்படலை. ஏன்னா அவ முன்னாடியே உட்கார்ந்து ஒரு 1.5 மணி நேரம் பாடினது வாழ்க்கையில வந்து மறக்க முடியாதது. இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து இப்ப வந்து முருகப்பெருமான் மீது நிறைய பாடல்களாக எழுத ஆரம்பிச்சு, இப்ப கிட்டத்தட்ட எல்லா இறைவர்கள் மீதும் எழுதிய பாடல்களே அடியவள் வந்து ஒரு 75-80 பாடல்கள் எழுதியிருக்க. அதுல முருகப்பெருமானின் மீது நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அதாவது ஞான பழத்திற்கு ஞான பழமாக ஞான வடிவனாக நின்றமலை, ஞான மலைதனிலே ஞான பிழம்பாக ஞான தேசிகனாம் பழனியப்பன் என்று அந்த ஒரு தொடையில வரும். அதே போல ஓம்கார வடிவமான மயிலேறே வருவாண்டி, ஓம் என்னும் பிரணவத்தின் பொருள் தந்த சிவனாண்டி, ஓம்காரி சக்திக்கு செல்ல குழந்தையானாண்டி, ஓம் முருகா என்று சொன்னால் முக்தி நலம் மறுவாண்டி, மலையாண்டி பழனி மலையாண்டி, சிவனாரின் மகனாக அவனும் பிறந்தாண்டி என்று இந்த பல்லவியோடு இந்த பாடல் வந்து எழுதும் போது ஓம் தான் ஆரம்பிச்சேன். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சரணமும் சீலையே வரும், அப்புறம் அடுத்த சரணம் வாலையே வரும், அடுத்த சரணம் யாழையே வரும், அடுத்தது நாளை வரும், அடுத்தது மாலை முடியும். இதெல்லாம் நான் எழுதணும்னு நினைச்சு எழுதல, இது தானாகவே அமைஞ்சது. அப்போ அந்த ஒரு பாடலினுடைய முதல் எழுத்துக்களையும் பாத்தீங்கன்னா ஓம் சிவாய நமன் வரும். கடைசி வார்த்தை அந்த பாடலுடைய கடைசியில வந்து நமசிவாயன் முடிஞ்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் எழுதணும்னு அடியவளுக்கு வந்து தோணல. அப்படியே நினைக்கும் பொழுது அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துகிட்டே இருக்கும். அப்போ வரும் பொழுது இதுல ஏதோ ஒரு சூட்சமம் நடக்க போகுது அப்படின்ட்டு அடுத்தடுத்து அது அப்படியே முடிஞ்சது. இதெல்லாம் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம, எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம, என்னுடைய வாழ்க்கை வந்து பூஜ்யத்துல இருந்து சொல்லுவாங்க, என் வாழ்க்கை புள்ளில இருந்து தான் ஆரம்பிச்சது. என்னோட குடும்பத்திலே நான் தான் முதல் கிராஜுவேட். ஆமா, அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு பின்ன வந்து எனக்கு இப்படிதான் பக்தியோ கல்வியோ சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை. அம்மாவும் அண்ணனும் மாரல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த அளவுக்கு நமக்கு எழுத வைக்கிறதுனா அது வந்து கடவுளுடைய அனுகிரகம் தான், முருகப்பெருமானுடைய அனுகிரகம், நான் வணங்கக்கூடிய அந்த கற்பகாம்பாளுடைய அனுகிரகம்.